எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவியும் நம்ம பேசிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் ட்ரம்ப் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு முக்கியமான விஷயங்களை ஓவரால் மார்க்கெட் கண்டிஷனில் டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்று, இன்னைக்கு சாயங்காலம் யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. 2.7 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்காது. 2.7 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதை விட அதிகமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு 3 மேலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஓரளவுக்கு நெகட்டிவாக பார்க்கப்படும். 2.7 அப்படிங்கிறது நியூட்ரல் எக்ஸ்பெக்டேஷன். 2.8 ஃபிளாட் டு நெகட்டிவ், 2.9 ஃபிளாட் டு நெகட்டிவ், 3 நெகட்டிவ். ஸோ அதுக்கு கீழே வந்துச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் 2.7க்கு கீழே வந்துச்சுன்னா இட்ஸ் அ பாசிட்டிவ். ஸோ கிட்டத்தட்ட யூஎஸோட இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான டேட்டாவாக பார்க்கப்படும். பட் இன்னைக்கு யூஎஸ் பொறுத்த வரைக்கும், யூஎஸ் மார்க்கெட் அல்லது குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்குமே ரெண்டு முக்கியமான விஷயங்களை ட்ரம்ப் பண்ணியிருக்காரு. ஒன்று, இந்த ஈரான் கூட அண்ணன் தண்ணி புலங்குறவர்களுக்கெல்லாம் 25% டேரிஃப் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, காலையிலேயே நியூஸஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஈரான் கூட வர்த்தகம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் 25% எக்ஸ்ட்ரா டேரிஃப் போடுறேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் மறுபடியும் எகைன் இந்தியா தான் பாதிக்கும். அதனால தான் இந்தியன் மார்க்கெட்ஸ் இன்னைக்கு பெருமளவில் சோபிக்க முடியல. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு அதிக அளவில் ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, அதுவும் பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான எக்ஸ்போர்ட்டர் நம்ம. ஸோ ஈரான் கூட பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போடுற அதிகமாக இன்னொரு 25% டேரிஃப் அப்படிங்கிற ட்ரம்ப்போடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவான நியூஸஸ் தான். இவர் எது பண்ணாலும் இந்தியன் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் அடி வாங்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும். ஏன்னா 500% டேரிஃப் ட்ரெண்ட் வேற ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கான அதிகாரத்துக்கான பில் ஆல்ரெடி பாஸ் பண்ணப்படுது. அதே நேரத்தில் ஆல்ரெடி நம்ம 50% டேரிஃப்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னும் டீல் சைன் ஆகல. அம்பாசிடர் சீக்கிரம் சைன் ஆகும்னு நேற்று வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு. பட் எண்ட் ஆஃப் தி டே மறுபடியும் ஈரானோட 25% டேரிஃப் அந்த ட்ரெண்ட் வந்துடனே நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட்னால எவ்வளவு தூரம் ஏறிச்சோ மறுபடியும் அங்கேயே கொண்டு வந்து பத்திரமா மார்க்கெட்டை நிறுத்திட்டாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த டேரிஃப் டீல் சைன் ஆகாத வரைக்கும் தொடர்ந்து இந்தியாவுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ரெஷர்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ட்ரம்ப் அண்ணன் அதோடு நிறுத்தினாலும் பரவாயில்ல. இப்போ அடுத்தது கிரீன்லாண்ட் மேலே ஃபுல் மோகத்தில் இருக்காரு. ஆக்சுவலாக ரிப்பப்ளிக்கன் காங்கிரஸ்மேன் இந்த ராண்டி ஃபைன், அவர் பேர் என்னமோ ஃபைன் தான், அவர் பண்ணுறதெல்லாம் ஃபைனான விஷயமா இல்லை. அவர் பில் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கார். இந்த காங்கிரஸ்மேன் வந்து ஆல்ரெடி பில் சப்மிட் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த கிரீன்லாண்ட் ஆக்குபை பண்ணுறதுக்கான லீகல் ஃப்ரேம் ஒர்க் பில். அது ஆக்சுவலாக ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை நான் விலைக்கு கேட்குறேன், கொடுத்துரு, இல்லைன்னா உனக்கு அடிச்சு விரட்டிடுவேன். இந்த ரெண்டு ஆங்கிளில் தான் கிரீன்லாண்ட் அப்ரோச் பண்ணுறாரு. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே கிரீன்லாண்ட் வந்து அமெரிக்காவுக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. காரணம் வந்து ரஷ்யாவுடைய அல்லது சைனாவுடைய எக்ஸ்பேன்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பட் இத்தனை நாளாக அப்போயே கிரீன்லாண்ட் புதுசாக வாங்க வந்துச்சு, இத்தனை நாள் இருக்குன்னு. இத்தனை நாள் அப்படிங்கிறது வந்து அந்த ரேர் எர்த் மெட்டீரியலுக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் பொறுத்த வரைக்குமே ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ், இந்த ஈவியோடைய ப்ரொடக்ஷனுக்காகட்டும் இல்லை சோலார் ப்ரொடக்ஷன்ஸ்க்காகட்டும் ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம அதிகமாக சைனாவை டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கண்ட்ரோல் கைமாறுது அப்படிங்கிறத ட்ரம்ப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. ஆல்ரெடி ஆயில் மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்துட்டு இருக்கு. ஸோ கிரீன்லாண்டை தன்னுடைய அமெரிக்கா கூட நினைச்சுக்கிறது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதா இப்போதைக்கு ட்ரம்ப்போடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கு. ஒருவேளை தான் அமெரிக்கா பிரசிடென்ட்டாக நம்ம இருந்து யோசிச்சுனாலும் கூட அது கரெக்டாக தான் தெரியும். பட் வந்து அது சுயநலமான ஒரு யோசனையா அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. சரி, எனிவே டென்மார்க் அவ்வளோ சீக்கிரம் அண்ணா ட்ரம்ப் வணக்கம் இந்தாங்க வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு கொடுத்துட்டு போகிறது இல்லை. ஏன்னா டென்மார்க்கும் அப்படிங்கிறதும் ஒரு சின்ன நாடோ அல்லது ஒரு வலுவிழந்த நாடோ கிடையாது. இந்த வெனிசுலா மாதிரி கபால் நைட்டாக போய் பிரசிடென்ட்டை தூக்கிட்டு வர, அது ஒரு நேட்டோ அலையும் கூட. ஸோ இந்த இஷ்யூ அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஈரானோட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஸோ ஈரானுடைய பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் ஈரான்லேயே உள்நாட்டு கலவரம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அரசுக்கு எதிரான போராட்டங்கள் அதிகரிச்சிருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இன்னுமே ட்ரம்ப்போடைய லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பேச்சுவார்த்தைக்கு சில கண்டிஷன்களோட ஈரான் கூட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், ஈரான் கூட பேசி இதை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கம் பேசிட்டே இந்த பக்கம் டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ அடுத்த மெயின் ஃபோக்கஸில் பொறுத்த வரைக்குமே இப்போ வெனிசுலா ஃபோக்கஸ், அதை தூக்கி அது பழைய பேஷண்ட் வெனிசுலாவை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம். புது பேஷண்ட் வந்து இந்த கிரீன்லாண்டும் ஈரானும். ஸோ இதை ட்ரம்ப் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மீன்வைல் வந்து சைடு எஃபெக்ட்
இவங்க ட்ரம்ப் எதை கையாண்டாலுமே அதோட சைடு எஃபெக்ட்ல இந்தியா வந்து மாட்டுது. அதான் இங்க பிரச்சனை. இவர் ரஷ்யா பிரச்சனைக்கு போனாலும் சைடு எஃபெக்ட்ல இந்தியா மாட்டுது, ஈரான் பிரச்சனைக்கு போனாலும் சைடு எஃபெக்ட்ல இந்தியா மாட்டுது, வெனிசுலா பிரச்சனைக்கு போனாலும் சைடு எஃபெக்ட்ல இந்தியா தான் மாட்டுது. ஓகே, ஸோ சைடு எஃபெக்ட் பிரச்சனையா நம்ம ட்ரம்ப்போட எல்லா ஆக்டிவிட்டிலையுமே இந்தியாவுக்கான பாதிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. இது தெரிஞ்சு பண்றாரா இல்லை வேணும்னே பண்றாரா அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் ஒரு மார்ச்சுக்குள்ள யூஎஸ் இந்தியா டீல் சைன் ஆகிறத பொறுத்து தான் நம்மளுக்கு விளங்கும். சரி, ஓரளவு குளோபல் நியூஸஸ் எல்லாம் பேசிட்டோம். ஓகே, இப்போ குளோபல் நியூஸஸ்லேயே இந்தியாவை நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பெரிய மேஜர் நியூஸஸ் எல்லாம் இல்லை. எல்என்டி தான் கொஞ்சம் அடி வாங்குச்சு. ஆக்சுவலாக குவைத்தில் ஒரு ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஒரு மீடியா ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி, பட் வந்து லேட்டர் எல்என்டி வந்து அதை கிளாரிஃபை பண்ணாங்க. அது அந்த ப்ராஜெக்ட் ஆர்டர் புக்லேயே இல்லை அப்படின்னு சொன்னதுனால மறுபடியும் எண்ட் ஆஃப் தி டே அது ரெக்கவர் ஆனது பார்த்தோம். என்ன வாங்கினது 4 அடி, திருப்பி கொடுத்தது 2 அடி தான் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு தான் ரெக்கவர் ஆச்சு. ஸோ எல்என்டி இஷ்யூவை தாண்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து Q3 ரிசல்ட்ஸ். Q3 ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்குமே நாளைக்கு இன்ஃபோசிஸ், யூனியன் பேங்கோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் டெய்லி ரிசல்ட்ஸ் வந்து முக்கியமான ரோல்களை ப்ளே பண்ணும். அதே நேரத்தில் ரூபாயோடைய வேல்யூ தொடர்ந்து 90க்கு மேலே இருந்துகிட்டு இருக்கு. இது நல்லது கல்லை. ஆல்ரெடி நம்ம அது நிறையா தடவை பேசிட்டோம். இன்னைக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் கடைசி நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் அது ரொம்பவே வீக்காக ட்ரை பண்ணுச்சு. பட் யுஎஸ் இந்தியா டீல் சைன் ஆகாமல் ரூபி ஸ்டேபிள் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயம்தான். இதெல்லாம் மெயினாக இருக்கக்கூடிய நியூஸ்கள். இதெல்லாம் மேக்ரோ எக்கனாமிக்ஸை இன்னுமே இந்தியாவை நோக்கி பேசினோம்னா இன்னும் இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக்ஸை அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக வச்சிருக்கல எந்த ஒரு நியூஸுமே. இந்த நியூஸ் வந்துருச்சு, இதனால இந்தியாவுடைய மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாதிப்பு இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்கள் எதுவும் நம்ம ரீசெண்ட் டைம்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு கிடைக்கல. மேற்கொண்டு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் என்ன நடந்தாலும் எப்பவும் போல ஒரே விஷயம்தான், தயவு செஞ்சு ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா ஜீம்பும்பா போட்டெல்லாம் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் மனசில் தோன்றதெல்லாம் பண்ணாமல் ஹெட்ஜஸ் எடுத்து தயவு செஞ்சு ரூல்ஸில் லெவல்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். எப்பவும் போல் நம்ம லெவல்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, நிஃப்டியோடைய ஃபியூச்சர்ஸோடைய லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மூவெல்லாம் இன்னைக்கு இல்லை. நியூட்ரல் ஓப்பன் ஆன உடனே பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே 25,932 பிரேக் பண்ணுறதுக்கு புல்ஸ் ட்ரை பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட் கேண்டல்லே எக்ஸாக்டாக 25,932, மார்க்கெட்டோட ஹையே 25,934 தான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக பாசிட்டிவ் ஓப்பனோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் பாசிட்டிவ் ஓப்பன்லேயே மார்க்கெட்டை பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி அங்கிருந்து நேராக கீழே கொண்டு வந்தாங்க. மார்க்கெட் நேராக கீழே கொண்டு வந்து நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே பிரேக் பண்ணி பொசிஷனல் லெவல் 25,822 பிரேக் பண்ணி அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸான 25,758 மார்க்கெட்டை மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணது பார்த்தோம். சரி, அப்படி டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை புல்ஸ் மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு 2 பிரச்சனை இருந்துச்சு மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் பிரச்சனை பொசிஷனல் 25,822, அங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஃபைட் பண்ணி அதை தாண்டி புஷ் பண்ணால் மறுபடியும் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே 25,862. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் இதிலிருந்து மார்க்கெட்டை புல்ஸ் பவுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது அவங்களால அதிகபட்சம் அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவான 25,862 மேலே கொண்டு போகவே முடியல. பொசிஷனல்லயே அவங்க ரொம்ப ரிஸ்க் பே பண்ணாங்க. ஆக்சுவலாக நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் 25,862 ரீச் ஆனோடனே பிஎஸ் அங்கே டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வர மறுபடியும் முயற்சி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஆல்மோஸ்ட் பொசிஷன் நடுவில் ரொம்ப நேரம் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்புறம் அதைய பிரேக் பண்ணதுக்கப்புறம் நேராக ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ், அப்புறம் செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ். செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் கிட்ட கீழே மார்க்கெட்டை தொடர்ந்து மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியுமே பிஎஸ் எடுத்தாங்க. பட் என்னன்னா செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸுக்கு கீழே ஆல்மோஸ்ட் அந்த பியர் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்ட் 25,638 இருக்கு. அதுதான் பியர் மார்க்கெட் எண்டிங் பாயிண்ட். 662 வந்து உடனே புல்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பியர் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்ட் 30 பாயிண்ட் பெண்டிங் இருக்கு. ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது 2வது ரவுண்டு. ஓகே, ஸோ 25,732 செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸுக்கு கீழே மார்க்கெட்டை புஷ் பண்றாங்க. பியர் மார்க்கெட்டோட எண்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மேலே புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் பொசிஷனலுக்கு மேலே அவங்களால போக முடியல. ஆல்மோஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸுக்கு மேலே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்றாங்க. இவ்வளவுதான் ஓவராலாக இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டோடைய மூவ். வேற ஒன்றும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற அளவுக்கான மூவ் இல்லை. நீங்க ஓரளவுக்கு எப்பவும் போல நான் சொல்றதுதான், மார்க்கெட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா இடங்கள்லையுமே அது காலையில் எக்ஸாக்டாக பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ல டிஃபெண்ட் பண்ணுனதாகட்டும், அங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக ஃபால் ஆன மார்க்கெட்டை கரெக்டாக இன்ட்ராடே டிஃபென்ஸில் டிஃபெண்ட் பண்ணுனதாகட்டும், அங்கிருந்து மேலே ஏறின மார்க்கெட்டை பொசிஷனல்லையும் அதை தாண்டி நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேலையும் கீழே இறங்கும்போது மறுபடியும் பொசிஷனல்லையும் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் செகண்ட் மார்க்கெட் அதோட வேல்யூக்குள்ள மூவ் ஆகிட்டே தான் இருக்கு.
நம்ம இந்த வேல்யூக்குள்ள நம்ம கரெக்டாக மூவ் பண்ணிட்டு ஹெஜஸ் எடுத்து அதிகமாக ஆசைப்படாம ஓகே 2 தோசையோட நிறுத்திட்டு அளவாக சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ மார்க்கெட்ஸ் எப்போவுமே ஹெஜஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நாளத்தை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 25,822 அப்படிங்கிறது வந்து பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 25,822 பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுதான் பொசிஷனல் ஹெடலுமே. 25,822 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், அதே தான் பொசிஷனல் ஹெடலுமே. அதுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 26,062. அதுக்கு மேலே 26,132 அது ஒரு மந்த்லி ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு மேலே பொசிஷனல் ஹெடல் 26,368. ஸோ மேலே பொறுத்த வரைக்கும் 25,822 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பொசிஷனல் ஹெடல். அதுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,062லையும் 26,132 இருக்குது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹெடல் பொசிஷனல் ஹெடல் வந்து 26,368 இருக்குது. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,932லையும் 25,862லையும் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படியே கீழே பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறது 25,762. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா 25,638, 25,572 அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ். அதுக்கு கீழே பொசிஷனல் ஹெடல் 25,328. இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் வந்து 25,728லையும் 25,658லையும் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸினுடைய வேல்யூ அண்டு அதோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு ரெட்டு பார்த்துடலாம். இன்னைக்கு எக்ஸ்பிரி முடிஞ்சிருச்சு. ஓகே, நான் மாற்ற வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஜனவரியோடைய பாதி கடலை தாண்டிட்டோம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பிரிங்கிறதுனால 2 பக்கமே பொசிஷன்ஸை ஓரளவுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டிஃபென்ஸ் பொசிஷன்ஸ் ஓகே புல்ஸை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா ஆக்சுவலாக அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது எது வரைக்கும் பில்ட் ஆகிருக்கு, எங்கிருந்து கம்மி பண்ணுறாங்கன்னா 800லேருந்து கம்மி பண்ணுறாங்க, 750 வரைக்கும் பில்ட் ஆகிருக்கு. ஸோ 822 அப்படிங்கிறது வந்து அந்த பொசிஷனல் ஹெடல். 822க்கு கீழே டிஃபென்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே பொசிஷன்ஸ் அவங்க பெரிய அளவு இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ பொசிஷனல் ஹெடலுக்கு மேலே மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கு இந்த பொசிஷன் புல்ஸுக்கு பத்தாது. அதுக்கு கீழே கொண்டு வரதை தடுக்கிற அளவுக்கு டிஃபென்ஸ் பொசிஷன் வேணா இருக்குது. 822 மையப்படுத்தி தான் புல்ஸோட பொசிஷனிங் இருக்குது. ஸோ பியர்ஸோடைய பொசிஷனிங் எப்படி இருக்குது, எது வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பொசிஷன்ஸ் ஆல்மோஸ்ட் 700 வரைக்குமே ஓகே தான். அதுக்கு கீழே தான் இவங்களோடைய பொசிஷனில் பார்த்தோம்னா பிஎஸ்ஓட பொசிஷன் வந்து 25,638 வரைக்கும் அவங்களோட பொசிஷன்ஸ் ஓரளவுக்கு டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கு கீழே பொசிஷன்ஸ் ரொம்ப கம்மியாகுது. அதுக்கு கீழே கம்மியாகுதுன்னா 550 கீழே சுத்தமாக ஒன்றும் இல்லை. 600, 650 அந்த 338 ரேஞ்சுகளில் அந்த இன்ட்ரா மந்த்லி சப்போர்ட் அந்த ரேஞ்சுகள்லாம் கூட ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 2 பேருமே டிஃபென்ஸ் பொசிஷன்ஸ் நல்லா இருக்குது, அதில் குழப்பம் கிடையாது. பட் அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் வந்து பொசிஷனல் வரைக்கும் புல்ஸ்கிட்ட இருக்கு. மந்த்லி சப்போர்ட் 25,638 வரைக்குமே பியர்ஸோட பொசிஷன்ஸ் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் மேற்கொண்டு இவங்க மூவ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். எனிவே மந்த் ஸ்டார்டிங் அந்த வீக்லி எக்ஸ்பிரி ஸ்டார்டிங்கே ஓரளவுக்கு பொசிஷனிங் 2 பேருமே ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. சரி, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெரிய காம்ப்ளிகேட்டட் மூவ் எல்லாம் இல்லை. 59,858 வந்து சிங்கோடைய எண்ட் பாயிண்ட். ஓகே, பிஎஸ் சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் மேலே பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா அதான் எண்ட் பாயிண்ட். 59,858 அந்த பிஎஸ் சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது அந்த வேல்யூல தான் ஓப்பன் ஆகுது, அதுக்கு பக்கத்தில் தான் ஓப்பன் ஆகுது, அதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. உடனே மார்க்கெட்டை பியர்ஸ் டிஃபன் பண்ணி மறுபடியும் அந்த சிங்கிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வெளியே எங்கேயும் போல இந்த சிங்கை விட்டு இன்னைக்கு உங்களை தாண்ட வர்றதா இல்லைங்கிற முடிவில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் லாஸ்ட் மந்த் டிசம்பர்லையும் ஒரே சிங்கிக்குள்ளே மார்க்கெட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஜனவரியுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதே சிங்கிக்குள்ளே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இன்னைக்கு சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இமீடியட்டா 59,858 கீழே பியர்ஸ் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தது பார்த்தோம். மறுபடியும் மார்க்கெட்டை புல்ஸ் பவுன்ஸ் பேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த பவுன்ஸ் பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணும்பொழுது எக்ஸாக்டா 59,828ங்கிற பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேல டிஃபெண்ட் பண்ணாங்க. சரி, மறுபடியும் செகண்ட் அட்டம்ப்ட்ல பவுன்ஸ் பேக் பண்ணும்பொழுது மறுபடியும் அந்த சிங்கோட எண்ட் பாயிண்டான 59,858ல மறுபடியும் மார்க்கெட்டை பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. எக்ஸாக்டா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கரெக்டாக பாயிண்ட்ல டிஃபெண்ட் பண்ணாங்க பார்த்தா. அப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு புல்ஸ்க்கே தெரிஞ்சிருச்சு இந்த சிங்கிக்குள்ள தான் வைக்க போறான்னு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஃபர்தரா அட்டம்ப்ட் ட்ரை பண்ணவே இல்லை. நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே 59,758க்கு கீழே தான் என்டையர் டே மார்க்கெட்டும் ட்ரேட் ஆச்சு. லாஸ்ட் மினிட்ல அதை பிரேக் பண்ணுறதுக்கான அட்டம்ப்டை எடுத்தாங்க. பட் இருந்தாலுமே 59,758ன்னு சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கு கீழே ஃபைட் பண்ணி பியர்ஸ் அதுக்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
அதுக்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் ஃபைட் ரொம்ப சுவாரஸ்யமான ஃபைட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு கேண்ட்லையுமே அந்த 59,758ங்கிற நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் இல்ல ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணாங்க பிஎஸ். எனவே என்ன நடந்து ஒன்றும் இல்லை, அதே சிங்கிக்குள்ளே அப்படியே இருக்கிறோம், மேலே கீழேயும் போகிறோம், அங்கேயே வந்து மறுபடியும் நின்றுட்டோம். இந்த விவேக் சுல்தானில் ஒரு படத்தில் அந்த மாதிரி ரவுடின் ஃபார்ம் ஆகிட்டு அங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கணும், நான் ஒன்றும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் பேங்க் நிஃப்டியோடைய மூவ் இருந்துகிட்டு இருக்கு. சரி, மார்க்கெட்டோட க்ளோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபிளாட்டான க்ளோஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே தெர் இஸ் லூப் ஃபார்மேஷன். 59,828 அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அடுத்தடுத்துல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 59,858, 60,132, 60,778. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 59,668 பிரைமரி சப்போர்ட், அதுக்கு கீழே 59,228, 58,778, 58,132 இதெல்லாம் அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை, இவங்க ஒன்றுமே பண்ணல. ஓகே, ரெண்டு பக்கமும் அப்படியே தான் இருக்குது. நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே 0.1 0.2க்கு மேலே ஒன்றும் பெருசாக எல்லாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ரெண்டு பேருமே அதே சிங்குக்குள்ள இருக்கிறதுனால டிஃபென்ஸ் பொசிஷனை மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. மற்றபடி அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கும் அவங்க ஒரு துளி கூட அவங்க பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணவே கிடையாது. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியினுடைய ஓய் ஸ்டேட்டஸ். ஓகே, ஓரளவுக்கு வேகமாக சொல்லி அப்பவும் 15 நிமிஷம் ஆயிடுது. எனிவே கிட்டத்தட்ட பொங்கல் நெருங்கிருச்சு, எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அண்டு வியாழக்கிழமை தான் மார்க்கெட் லீவு, நாளைக்கு புதன்கிழமை மார்க்கெட் இருக்கு. வியாழக்கிழமை அதுவும் பொங்கலுக்கெல்லாம் லீவு இல்லை, வியாழக்கிழமை வந்து மும்பை எலெக்ஷன் லோக்கல் பாடி எலெக்ஷன் இருக்குல்ல. ஸோ வியாழக்கிழமை மார்க்கெட் லீவுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் பொங்கலுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரிவன் கைஸ்.